Good afternoon, dear students. போன வீடியோல நான் உங்களுக்கு கொஸ்டினர் அப்படின்னா என்ன, எப்படி ஒரு எஃபெக்டிவான கொஸ்டினரை டிசைன் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு 9 டிஃபரெண்ட் ஸ்டெப்ஸும் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் கொஸ்டினர் சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோல மெத்தட்ஸ் ஆஃப் பிரைமரி டேட்டா கலெக்ஷனுடைய தேர்ட் டெக்னிக்கான இன்டர்வியூ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ, அதுல 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ சொல்லி கொடுப்பேன். பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னா என்ன, கிளினிக்கல் இன்டர்வியூ அப்படின்னா என்ன, நான் டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னா என்ன, டெப்த் இன்டர்வியூ அப்படின்னா என்னன்னு 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூவோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஸோ இன்டர்வியூ அப்படின்னா என்ன? இன்டர்வியூ இஸ் a two-way method which permits an exchange of ideas and information. ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு 2-way மெத்தட். ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, இன்னொருத்தர் பதில் சொல்லுவாரு. ஸோ இட்ஸ் a two-way communication process. இது எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஒருத்தருடைய ஐடியாஸ், ஆலோசனைகளையும் அவருடைய கருத்துக்கள், இன்ஃபர்மேஷனையும் பகிர்ந்ததற்காக இதை யூஸ் பண்றோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்ஷன். ஸோ நம்ம பார்க்க போற அந்த 4 மெத்தட்லயும் இது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. Interviews can be used in all segments, whereas questionnaires can be used only with educated segments. அதாவது படித்தவங்களுக்கும் படிப்பறிவு இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் நம்ம கொஸ்டினர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்ன நம்ம பார்த்த மெத்தட் இன்டர்வியூ அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் பதில் அளிக்க தெரியுமோ, பேச தெரியுமோ எல்லா செக்மெண்ட்ஸ்லயும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். படிச்சவங்க கிட்டையும் இன்டர்வியூ பண்ணலாம், படிக்காதவங்க கிட்டையும் நம்ம கேள்வி கேட்டு அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. It may be defined as a two-way systematic conversation between an investigator and an informant. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு two-way communication process. இதுல இன்வெஸ்டிகேட்டர் யார் கேள்வி கேட்கிறாங்களோ பிளஸ் இன்ஃபார்மன்ட் யார் பதில் அளிக்கிறாங்களோ 2 பேருக்கு இடையில ஒரு two-way communication process flow ஆகும். Initiated for obtaining information relevant to a specific study. So அந்த ஆராய்ச்சி சம்பந்தமான கேள்விகள், அந்த ஆராய்ச்சிக்கு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த இன்டர்வியூஸ்ல நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். இன்டர்வியூவிங் requires face to face contact over telephone and calls for interviewing skills. ஒரு இன்டர்வியூ நடத்துறோம் அப்படின்னா அதுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா டெலிஃபோன்ஸ் அண்ட் கால்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த டெலிஃபோன்ஸ் அண்ட் கால்ஸ்ல நம்ம கேட்க போற கேள்விகளுக்கான முன் அனுபவம் இருக்கணும். அந்த இன்டர்வியூவிங் ஸ்கில்ஸ், அந்த திறன் அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. It is done by using a structured schedule or an unstructured guide. So இந்த இன்டர்வியூ நடத்துறதுக்குன்னு ஒரு சில வழிகாட்டு நடைமுறைகள் இருக்கு. அந்த நடைமுறைகளை நம்ம முறையா பின்பற்றணும். அப்படி இல்லைன்னா அன்ஸ்ட்ரக்சர்டா நம்ம போறோம் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம எப்படி அந்த பதிலை வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. நான் 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? அதுல ஃபர்ஸ்ட் டைப்ல பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னா என்ன? 5 டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பர்சனல், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ்ட், அதுக்கப்புறம் கிளினிக்கல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் நான் டைரக்ட் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் டெப்த் இன்டர்வியூ. ஸோ இந்த 5 டைப்பையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதான் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ கூட நமக்கு தனியா கூட கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னா என்ன? Personal interview method requires the interviewer asking questions in a face-to-face contact with the person. So personal interviewல யாரு கேள்வி கேட்கிறாங்களோ அவர் நேரா உட்கார்ந்து முகத்தோட முகம் பார்த்து அந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Collecting information through personal interview is structured. So personal interview வச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்டு அதற்கான பதிலையோ அல்லது அதற்கான விடையோ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர், முறையான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. The use of a set of predetermined questions and highly standardized techniques of recording. So இந்த பர்சனல் இன்டர்வியூஸ்க்குன்னு கேட்கறதுக்குன்னே ஒரு சில வரையறைக்கப்பட்ட முறையான கேள்விகள் இருக்கு. அந்த முறையான கேள்விகளை நம்ம கேட்டோம்னாவே நமக்கு போதுமான பதில், வேண்டிய பதில் கிடைத்திரும் அப்படின்னு சொல்றாங்க. Thus, the interviewer in a structured interview follows a rigid procedure, asking questions in a form and order prescribed. So, இந்த structured type of personal interviewல structured questionnaire யூஸ் பண்றாரு அப்படின்னா அவரு rigid அப்படின்னா கடுமையான அப்படிங்கிறதா மீனிங். அப்ப ரிஜிட் ப்ரொசீஜர் அப்படின்னா
கடுமையான ஒரு நடைமுறையை ஃபாலோ பண்ணி அந்த கேள்வியை அப்படிதான் கேட்கணும், இந்த கேள்வியை இங்க கேட்கணும், இதுக்கு அடுத்து இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு ஒரு நடைமுறையும் ஒரு ஆர்டர் சீக்வன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து அவரு கடைபிடிப்பாரு. in unstructured interview அந்த பர்சனல் இன்டர்வியூலயே ஸ்ட்ரக்சர்டு மெத்தட் ஃபாலோ பண்ணாம அன்ஸ்ட்ரக்சர்டு மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா there is a flexibility of approach to questioning. ஸோ இந்த சீக்வன்ஸ்ல தான் கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு கிடையாது. அவர் கேள்வி கேட்கிற விதத்தை மாத்தி மாத்தி கேட்கலாம். ஒருத்தர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினை இன்னொருத்தர்கிட்ட வந்து லாஸ்டா கேட்கலாம், இல்ல ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைப்பா கூட கேட்கலாம். அப்ப அந்த பர்சனல் இன்டர்வியூலயே ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ இருக்கு, நான் ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ இருக்கு. ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு நடைமுறை இருக்கும், என்னென்ன மாதிரியான கேள்வி கேட்கணும், எந்தெந்த மாதிரி வரிசையில அந்த கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்கும். அதை நம்ம வந்து கண்டினியூவாக பின்பற்றதான் வந்து ஸ்ட்ரக்சர்ட். அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா வந்து மாத்தி மாத்தி கேட்டுக்கலாம் பர்சனல் இன்டர்வியூல. அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூஸ் do not follow a system of predetermined questions and standardized techniques of recording information. ஸோ இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ மெத்தட்ல ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட கேள்விகளை தான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவை கிடையாது. ஸோ இவருக்கு தோன்ற கேள்விகளை கூட இவர் கேட்கலாம். இதற்குன்னு ஒரு நடைமுறை எதுவுமே இல்லாம இருந்தது அப்படின்னா அது அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. அப்போ பர்சனல் இன்டர்வியூலயே உங்களுக்கு நான் 2 டைப் சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ, அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட கேள்விகள் அதே ஆர்டர்ல அதே வரிசையில கேட்கணும். அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா இது எதையுமே நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ செகண்ட் டைப் ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ. இது வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூல 2 டைப் வந்து மிக மிக முக்கியமானது. ஒன்னு வந்து ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ, இரண்டாவது வந்து டெப்த் இன்டர்வியூ. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து 5 மார்க் கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம். ஸோ நான் சொல்லி கொடுக்க போற அந்த 5மே முக்கியம் தான். அந்த 5ல மிக மிக முக்கியமானது 2. ஒன்னு வந்து ஃபோக்கஸ்ட், இன்னொன்னு வந்து டெப்த் இன்டர்வியூ. ஸோ நம்ம பார்க்க போறது செகண்ட் டைப் வந்து ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ. அப்படின்னா என்ன? A group of 8 to 12 individuals is formed to reflect a particular behavior or characteristics and is led by a moderator. ஒரு 8 அல்லது 12 நபர்கள் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி ஒரு பர்டிகுலர் பிஹேவியர் ஆர் பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக், ஒரு குறிப்பிட்ட ஒரு நடத்தையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட அவருடைய பண்புகளையோ எடுத்துரைக்க சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு தலைவர், மாடரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. மாடரேட்டர் செட் ஸ்ட்ரக்சர்டு குரூப் ரூல்ஸ் ஃபார் இன்ட்ராக்ஷன். ஸோ அந்த 8ல இருந்து அந்த 12 பேர் கொண்ட குழு வந்து பேசிக்கிறதுக்கு, இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு இவர் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து மாடரேட்டர் அப்படிங்கிறவர் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பார். டு ஃபோக்கஸ் அட்டென்ஷன் ஆன் தி கிவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். இந்த ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூடைய முதன் குறிக்கோளே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ஃபோக்கஸ் அட்டென்ஷன் ஆன் தி கிவன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 8ல இருந்து 12 பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நடத்தையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்புகளுக்காகவோ அதை மெஷர் பண்றதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு குரூப். அப்ப நம்ம எதை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறோமோ, எதனுடைய தாக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மெஷர் பண்றது, அந்த பர்டிகுலர் வேரியபிளை மட்டும் மெஷர் பண்றது நம்ம யூஸ் பண்றதா வந்து இந்த ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ. நம்மளுடைய நோக்கம் எல்லாமே ஒரு பர்டிகுலர் வேரியபிள், ஒரு நடத்தையை நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி யார் யார் நடந்துக்குவாங்களோ அதுல 8ல இருந்து 12 பேரை ஒரு குழுவாக போட்டு நம்ம கண்காணிக்கிறது. The interviewer has the freedom to decide the manner and sequence of questions to elicit or explore reasons and motives. ஸோ அந்த கேள்வி கேட்க போறாரு தெரியுங்களா, அந்த இன்டர்வியூவருடைய ஓன் ஃப்ரீடம் தான் வந்து அவர் பார்த்து எந்த கேள்வியை எந்த வரிசையில வேணாலும் கேட்கலாம், என்ன காரணத்திற்காகவும் கேட்கலாம். அவர் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அதற்காக அவருக்கு என்ன கேள்வி வேணாலும் கேட்கறதுக்கான ஃப்ரீடம் வந்து அவர்கிட்ட இருக்கு. The main task is to confine the respondent to a discussion of the issues. ஸோ அந்த 8 பேர்ல இருந்து 12 பேருடைய முக்கியமான வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிஹேவியருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்க. சேம் எக்ஸாம்பிள், ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்து அந்த 8ல இருந்து 12 பேர் வந்து ஒரு டிஸ்கஷன், ஒரு விவாதம் மாதிரி நடத்தி என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறத வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுதான் வந்து இந்த ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ. சொல்ல போனோம் அப்படின்னா வந்து ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பு சம்பந்தமாக டிஸ்கஷன் பண்றது, அந்த தலைப்பு சம்பந்தமான கேள்விகளை இந்த இன்டர்வியூவர் வந்து அந்த 8ல இருந்து 12 பேர்கிட்ட கேட்பாங்க. அந்த 12 பேரும் அதுக்கு பதில் அளிப்பாங்க. அடுத்து 3வது டைப் ஆஃப் இன்டர்வியூ வந்து கிளினிக்கல் இன்டர்வியூ. அப்படின்னா என்ன? இட் இஸ் கன்சர்ன்ட் வித் broad underlying feelings or motivations or with the course of an individual's life experience. கிளினிக்கல் இன்டர்வியூ அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அடி மனதுல இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், உண்மைகளையோ இல்ல அந்த அடி மனசுல இருக்கக்கூடிய அந்த காரணங்களையோ
ஒருத்தருடைய வாழ்க்கையில அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றதா வந்து இந்த கிளினிக்கல் இன்டர்வியூ. எலிசைட்டிங் இன்ஃபர்மேஷன் இஸ் லெஃப்ட் டு த இன்டர்வியூவர்ஸ் டிஸ்கிரிஷன். நமக்கு எந்தெந்த மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படின்னு இன்டர்வியூவர் நினைக்கிறாரோ அந்த தகவல்களை ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து வாங்குறது இன்டர்வியூவருடைய அந்த திறமை, அந்த விவேகத்தை பொறுத்து அப்படின்னு சொல்றாங்க. எலிசைட்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அதிகப்படியான தகவல்களை எப்படி கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது இன்டர்வியூவருடைய விவேகத்தை பொறுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவாகவே இந்த கிளினிக்கல் இன்டர்வியூ வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடி மனசுல இருக்கிற அந்த அண்டர்லைங் ஃபீலிங்ஸ், அவங்களுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்துறது, இல்ல ஒரு தனி நபருடைய வாழ்க்கை அனுபவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றதா இந்த கிளினிக்கல் இன்டர்வியூ. அடுத்து ஃபோர்த் டைப் நான் டைரக்ட் இன்டர்வியூ. அப்படின்னா என்ன? The interviewer's function is simply to encourage the respondent to talk about the topic with a bare minimum of direct questioning. அப்படின்னா ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பு சம்பந்தமா உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை பத்தி பேசுங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூ பண்ற அந்த இன்டர்வியூவர் ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பை பத்தி பதிலளிக்கிறவர்கிட்ட பேச சொல்லிடுவாரு. நேரடியாக அந்த கேள்விகளை கேட்க மாட்டார், எல்லாத்தையும் மறைமுகமாக கேட்பார். அந்த இன்டர்வியூவர் எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரோ அதை வந்து மறைமுகமா ஒரு டாபிக் மாதிரி கொடுத்து அந்த டாபிக் பத்தி பேச சொல்லி அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதா இந்த நான் டைரக்ட் இன்டர்வியூ. The interviewer often act as a catalyst to a comprehensive expression of the respondents feelings and beliefs. So அவருடைய அடிமனதில் இருக்கிற அந்த உணர்வுகளையும் அவருடைய நம்பிக்கைகளையும் இவர் அந்த கதை மூலியமாக வெளிக்கொண்டு வந்து தெரிஞ்சுக்குவாரு. அடுத்து ஃபிஃப்த் டைப் ஆஃப் இன்டர்வியூ வந்து டெப்த் இன்டர்வியூ. ஸோ ஆழமா இன்டர்வியூ பண்றது. அன்ஸ்ட்ரக்சர்ட் டைரக்ட் இன்டர்வியூ இஸ் நோன் அஸ் டெப்த் இன்டர்வியூ. நம்ம கேட்க போற அந்த டைரக்ட் இன்டர்வியூ வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ரொசீஜர், அதாவது வரையறைக்கப்பட்ட கேள்விகள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரக்சர்டு கொஸ்டினர். அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படிங்கிறது இன்டர்வியூவர் வந்து அவருடைய நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினை வந்து சீக்வன்ஸ் பண்றது. கடுமையா இந்த கேள்வியை இப்பதான் கேட்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எதையுமே ஃபாலோ பண்ணாம அன்ஸ்ட்ரக்சர்ட் பட் ஆனா டைரக்ட் டைப் ஃபாலோ பண்றதா டெப்த் இன்டர்வியூ. இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்ட் பை அ ஃபார்மல் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த டெப்த் இன்டர்வியூவோடைய பெரிய பலமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தந்த கேள்விகளை இப்படிதான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த கடுமையான வரைமுறைகளை விட்டு வெளியில வந்து ஃப்ரீயா நம்ம கேள்வி கேட்கறதா வந்து இந்த டெப்த் இன்டர்வியூ. எக்ஸாம்பிள், வாட் டிட் யூ மீன் பை த ஸ்டேட்மெண்ட், ஒய் டிட் யூ ஃபீல் திஸ் வே, வாட் அதர் ரீசன்ஸ் டு யூ ஹேவ். இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கேள்வியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது, நீங்க எதுக்காக இந்த வாசகத்தை சொன்னீங்க, இல்ல இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்ல வேற என்னென்ன காரணங்களுக்காக நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக டைரக்டா அந்த கொஸ்டினை வந்து கேட்கறது. இட்ஸ் எபிலிட்டி டு டிஸ்கவர் மோட்டிவேஷன்ஸ். ஸோ அவருடைய ஆர்வம், அவருக்கு எந்தெந்த மாதிரியான விஷயத்துல அவர் வந்து ஆர்வமா செயல்படுறாரு, எந்த விஷயத்துல வந்து ஊந்துகோல் அவருக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றதா டெப்த் இன்டர்வியூ. Depth interview procedure is that it encourages respondents to express any ideas they have. அவருக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் இருக்கு, இல்ல எந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு ஆர்வம் அதிகமா தூண்டுது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை அவர் சொல்றதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை ஊக்குவிச்சு அவருடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றதா வந்து டெப்த் இன்டர்வியூ. It provides a lot of flexibility to the interviewer. ஸோ இந்த டெக்னிக் வந்து ஒரு கேள்வி கேட்பவருக்கு லாட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி, ஒரு கேள்வியை எளிதா கேட்டுலாம் அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத எளிதா புரிஞ்சுக்கலாம். ஸோ அங்க ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்வியூ, இந்த மாதிரி அப்சர்வேஷன் கொஸ்டினரை காட்டிலும் இன்டர்வியூ மெத்தட்ல என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன் கிரேட்டர் டெப்த் கேன் பி அப்டைன்டு. அதிகப்படியான தகவல்கள் ஆழமாக நம்மளால வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டறிய முடியும். ரெசிஸ்டன்ஸ் மே பி ஓவர்கம் பை அ ஸ்கில்டு இன்டர்வியூவர். ஸோ வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் வாங்குறத விட அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையும் நல்ல திறன்மிக்க இன்டர்வியூவரால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி, நம்ம சொன்ன மாதிரி கேள்விகளை மாற்றி மாற்றி கேட்கலாம், எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ். ஸோ தேவையில்லாத கேள்விகளை நம்ம அடுத்தவர்கிட்ட தவிர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொஸ்டினர் இருக்குன்னா 30 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த 30 கொஸ்டின் தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்க முடியும். இன்டர்வியூல அப்படி கிடையாது. நம்ம ஒரு 3 பேர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கிறோம், சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா 4வது பேர் 5வது பேர்கிட்ட அந்த கேள்வியை நம்ம வந்து மாற்றி கேட்கறதுக்கான நன்மை இதுல இருக்கு. அடுத்து
அப்சர்வேஷன் மெத்தட் கேன் ஆல்சோ பி அப்ளைட் டு ரெக்கார்டிங் வெர்பல் ஆன்சர்ஸ். ஸோ அந்த இன்டர்வியூல அவர் பதில் அளிக்கும் போது அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்து அவர் என்ன மாதிரி நினைக்கிறார், எதை சொல்ல வர்றார் அப்படிங்கிற அந்த அப்சர்வேஷன் டெக்னிக்கையும் இங்க வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேன் பி அப்டைன்டு. ஸோ பர்சனலா அவரை பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ரெஸ்பான்சஸ் அண்ட் தஸ் மோர் ஹானஸ்ட் ரெஸ்பான்சஸ். அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஒரு கேள்விக்கு அவங்க 2-3 விடைகள் டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் தொடர்ச்சியா நமக்கு தகவல் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் மோர் ஹானஸ்ட் ரெஸ்பான்சஸ், மிகவும் நேர்மையான பதில்களை வந்து நம்மளால இன்டர்வியூ மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூல இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸ்பென்சிவ் மெத்தட், இது ரொம்ப பொருட்செலவு இருக்கிற ஒரு மெத்தட். இன்டர்வியூவர் பயாஸ், ஸோ கேள்வி கேட்பவர் சரியா இல்லை அப்படின்னா பதிலும் சரியாக இருக்காது. ரெஸ்பாண்டன்ட் பயாஸ், கேள்வி கேட்பவர் சரியா திறன் வாய்ந்தவரா இருக்காரு, ஆனா பதில் அளிக்கிறவர் சரியா இல்லை அப்படின்னா அவர்னால வரக்கூடிய அந்த குறைபாடுகள். டைம் கன்சியூமிங், ஸோ ஒரு ஆளையும் நம்ம நேர்ல பார்த்து கேள்வி கேட்டு அவருடைய உணர்ச்சிகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இது மிகவும் நேரம் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய மெத்தட். Under this method, the organization required for selecting, training and supervising the field staff is complex. ஸோ ஒரு இன்டர்வியூவரை செலக்ட் பண்றது, என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு அவருக்கு போதுமான பயிற்சி கொடுக்கறது, மற்றவளை எப்படி சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபீல்டு ஸ்டாஃபுக்கு நமக்கு ட்ரெயின் பண்றது, செலக்ட் பண்றது, சூப்பர்வைஸ் பண்றது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்றாங்க. Establishing rapport to facilitate free and frank responses is difficult. ராப்போர்ட் அப்படின்னா வந்து நல்லுறவு. ஒரு நல்லுறவை நம்ம கொண்டு வந்து அவரை வந்து ஃப்ரீயா ஃப்ராங்கா, அதாவது மனசுல ஒளிவு மறைவு இல்லாம ஃப்ராங்கா பதில் வாங்குறது அப்படிங்கிறது மிக மிக கடினம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, இன்டர்வியூ அப்படின்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ என்னென்ன இருக்கு, அதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல உங்க கொஸ்டின்ஸை கேளுங்க. தேங்க்யூ.